குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஹாஃப் இயர்லி நெருங்கிருச்சு. மேக்ஸிமம் நம்ம எல்லாமே நல்லா படிச்சிட்டோம். பட் எப்படி மார்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். எப்போதையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 மார்க்கை வச்சு தான் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதில் ஃபுல் மார்க் எடுத்துட்டாவே மீதி இருக்கிறதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக நல்லாவே எழுதிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த 1 மார்க் கொடுத்துருக்கேன். 20 மார்க் ரெகுலராக இதை கொடுப்பேன். பாருங்கள், ஒவ்வொரு 20 மார்க்கும் உங்களால் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். 20 அவுட் ஆஃப் 20 எடுத்துட்டிங்க அப்படின்னாவே அடுத்ததெல்லாம் உங்களால் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சினானிம் பர்சுவேடட். செகண்ட் கொஸ்டின் ப்ரிவலண்ட். ஆன்சர்லாம் பின்னாடி சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. தேர்ட் கொஸ்டின் ஸ்டே. 3 சினானிமையும் நல்லா பாருங்கள். ஆன்சர் நீங்களே தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின் ஆப்டிமிஸ்டிக் ஆண்டனிம். அது ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சினானிம். ஃபோர்த்து கொஸ்டின்லேருந்து ஆண்டனிம் வரும், ஆப்டிமிஸ்டிக். ஃபிஃப்த்து கொஸ்டின் ஃபேமர். சிக்ஸ்த்து கொஸ்டின் குவாலிஃபைடு. இந்த ஆண்டனிம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்டிமிஸ்டிக், ஃபேமர், குவாலிஃபைடு 4க்கும் ஆன்சர் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. மொத்தம் 6 இதுக்கு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. 7th கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. கொஷினருக்கு 4 டைப் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டுன்னு சொல்லிட்டு 8th ப்ரிஃபிக்ஸ் மேனேஜ். 9th கொஸ்டின் காம்பவுண்ட் வேர்ட் ஹேண்டு. 4 ஆப்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. இது ஆன்சர்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுங்கள் உங்களோட நோட்டில். 10th கொஸ்டின் பொனட். 11th கொஸ்டின் ஃபார்ம் a phrase with the pair of nouns digestion and enzymes. 4 ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்குங்க. 12th கொஸ்டின் idioms cup of tea. 13 phrasal verb. 14th question clipped word brother. 15th expedite. 16th definition of the terms linguistics. 17th question tag. 18th question linkers. 19th question preposition. 20 prepositional phrase. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். 20 கொஸ்டினை தனியாக ஆன்சர் எழுதி வச்சுருந்தது தனியாக வச்சுக்கோங்க. ஆன்சர் சொல்லும்போது டிக் பண்ணி வச்சுருங்க. யார் யார் 20க்கு 20 அவுட் ஆஃப் 20 எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ண பார்ப்போம். ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பர்ஸ்வேடருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் கன்வைன்ஸ்ட். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவலண்ட்டுக்கு காமன். தேர்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே லூஸ் பி ஆப்ஷன். ஃபோர்த்து கொஸ்டின் ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா பாசிட்டிவ், ஆனால் நெகட்டிவாக கேட்கும்போது ஆன்டனிமில் கேட்கும்போது பெசிமிஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் ஃபேமர். ஃபேமர் அப்படின்னா ஸ்ட்ராங்கர். ஸ்ட்ராங்கருக்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் குவாலிஃபைடு. குவாலிஃபைடுக்கு ஆப்போசிட் இன்காம்பிடென்ட். செவன்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் கொஷினர் சி ஆப்ஷன். எயித்து கொஸ்டின் மிஸ்மேனேஜ். நைன்த்து கொஸ்டின் ஆன்சர் ஹேண்ட் hold. 10th question hood answer. 11th question digestive enzymes. 12th question answer favorite activity. 13th question set off. set offனா depart ஆகிறதுன்னு அர்த்தம்.
14th கொஸ்டின் பிரதருக்கு ப்ரோ. 15th எக்ஸ்பெடிஷன் TION. 16th கொஸ்டின் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னாவே ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். 17th கொஸ்டின் யூசிஃப் நெவர் பெயிண்ட்ஸ் ஆன் த வால். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெவர் அப்படின்னு இருக்குது. நெவர் வந்தாவே நெகட்டிவ் தான், அப்போது நம்ம பாசிட்டிவ் கொடுக்கணும். ஸோ நாட் இருக்கக்கூடாது. டஸ் ஹி, ரைட். 18th கொஸ்டின் அண்டு ஸோ. 19th கொஸ்டின் த டெம்பிள் இஸ் ஆன் த பேங்க். 20th கொஸ்டின் ஆன் த ஹோல். ஆன்சர் 20க்கு அவுட் ஆஃப் 20 எடுத்தவங்க கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்க பார்ப்போம் எவ்வளோ பேர் எடுத்திருக்கேன்னு பார்ப்போம்.